துளசி வாசம் மாறினாலும் மறண்டா, இந்த தவசி வாக்கு மாற மாட்டான். பிக்சல் ஒரு அற்புதமான ஃபோன், அதை சும்மா சொல்கிறேன். இப்போ என்னென்னா நத்திங் ஃபோன் 3 ரிவ்யூ ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ஒருத்தருக்கு மேக்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, வச்சு செஞ்சிருக்காப்புல. ஸோ அதான் பர்சன் டு பர்சன் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த ப்ராடக்ட் மேலே என்ன இருக்குங்கிறத பொறுத்து மாறும்னு இதுக்கு தான் நான் சொல்கிறேன். நார்ட் பட்ஸ் 3 ப்ரோ நான் இப்போ ஏன் யோசிக்கிறேன்னா இன்னும் கூட ஸ்டாக் இருக்குது. அது 2000. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து ரெடிட்டில் ஏன் ப்ரோ நம்ம வந்து தனியாக நம்ம கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்க. நியாயமான கேள்வி தான். சொல்லப்போனால் எங்களுக்கும் அது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். பட் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நாங்கள் முடிவு பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெடிட்டில் வந்து நான் டீல் டைமில் முக்கியமான ப்ராடக்ட்ஸ்க்கு லிங்க் போட முடியுமா? முடியாது. அப்புறம் நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் வந்து பை அண்ட் செல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பாசிபிள் ஆகும். அதான் மெயின் எய்ம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். என்னன்னா நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்மளால் ஃபோன் விற்க முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். என்னன்னா யார் விற்கிறா, யார்கிட்ட விற்கிறாங்க, யார் வாங்கினாங்க, ஸோ எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ விற்கிறவங்களும் வந்து டிவைஸில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லி விற்கும் போது வாங்குறவங்க அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு வாங்கும்போது அதில் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதுக்கப்புறமா சொல்கிறேன், பிரச்சனைன்னு ஒன்று இருக்காது, மனஸ்தாபங்கள் இருக்காது, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் வெளியில் நம்ம ஃபோன் விற்க முயற்சி பண்ணும்போது ரொம்பவே அதாவது ரொம்ப அடிமாட்டு விலைக்கு போகுது ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது இது மட்டும் தானு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்ஸு, ஹெல்த்து, இது ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ நம்ம எல்லாருமே மோட்டிவேட் அண்ட் ஸ்டே மோட்டிவேட்டட் அப்படிங்கிற அடிப்படையில் அதையும் நம்ம இங்கே பண்ண தான் போகிறோம். ஸோ இது எல்லாமே இது மாதிரி பாருங்களேன், அடுத்து நீங்களும் ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் கொடுக்கும்போது அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம ரெடிட்டில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதுதான் மெயின் ஃபேக்டர். அண்ட் இங்கேயும் வந்து கண்டிப்பாக மாடரேட்டர்ஸ் தேவைப்படுவாங்க. ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, ஆமாம் ப்ரோ மாடரேட்டர்ஸ் பற்றி நான் யோசிக்கலன்னு. அப்படி இல்லை, இங்கேயும் நமக்கு மாடரேட்டர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ட்ரஸ்ட் வேணும். ஸோ நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வந்து ஒரு தவசி, அதான் இது துளசி வாசம் மாறினாலும் மறண்டா, இந்த தவசி வாக்கு மாற மாட்டான், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும் தான் நம்ம வந்து மாடரேட்டர்லாம் ஆக்க முடியும். மாடரேட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொசிஷன் சாதாரண பொசிஷன் கிடையாது இல்லை. ஸோ அதனால் சொல்கிறேன். பட் இது எல்லாமே வந்து காலப்போக்கில் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்க. அண்டு இப்போயே வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த பிளாட்ஃபார்மை ஃபுல்லாக ரெடி பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரிஜினல் குவாலிட்டியில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாமும் செலவு ஆகும். ஸோ அப்போ நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கிட்டையுமே சப்போர்ட் கேட்பேன். சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மினிமம் கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி நம்ம ஓடிடி ஆப்புக்கெலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணால் தான் இங்கே யூஸ் பண்ண முடியும்லாம் கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த மினிமம் கான்ட்ரிபியூஷனோ ஏதோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே கம்ஃபர்ட் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது இல்லையா? நானும் ஒரு டைம்லாம் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும் போதும் கூட ஜிஎஸ்எம் அரேனா அந்த மாதிரி நிறைய பேஜஸ்லாம் போய் சர்ஃப் பண்ணுறேன், ப்ரௌஸ் பண்ணுறாங்க, போய் சேட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன் இல்லையா? பே பண்ணியா பண்ண கிடையாது இல்லை. ஸோ அதனால் அப்படின்னு இல்லை. பட் இதெல்லாம் வந்து நடத்துறதுக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு செலவுன்னு ஒன்று ஆகும். ஸோ அப்படி என்ன ஏதுன்றதை பற்றி தான் நானும் பரத்தும் வந்து ஃபுல்லாக இப்போ பார்த்துட்ருக்கோம். எனக்கு இன்னும் முக்கியமாக வந்து நீங்கள் எல்லோரும் உங்களோட வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ், இப்போது நீங்கள் ஒரு ஃபோனை பற்றி ரிவ்யூ போடுறீங்க. அந்த ரிவ்யூ போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஃபோட்டோஸ் அதில் அப்லோட் பண்ணுறீங்க. பட் இப்போதைக்கு அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சைஸ் வந்து டவுன் ஸ்கேல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரிஜினல் குவாலிட்டிலே அப்லோட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது எல்லாமே ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ்னால. பட் இதுவே ஒரிஜினலாகவே வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியும் போது, அதை ஒரிஜினல் குவாலிட்டிலே அப்லோட் பண்ண முடியும் போது நல்லாயிருக்கும்ல. பட் அதுக்கு எவ்வளோ இடம் பிடிக்கும்னு மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இது எல்லாமே வந்து பாசிபிள் ஆக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆக மொத்தம் இது நம்ம கம்யூனிட்டிக்குன்னு ஒரு இடம், நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்ம். அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். யூடியூப்பில் கூட எனக்கு என்ன வருத்தம்னு பார்த்தீங்கன்னாங்க, யூடியூப் மட்டும் இல்லைங்க, மெயிலே எடுத்துக்கோங்களேன். மெயில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான சொல்யூஷன் கொடுக்கும். யூடியூப்லேயாவது நான் வந்து கமெண்ட் மிஸ் பண்ணிடுறேன், மெயில் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சாலும் சில சமயங்களில் கழுத்துக்கு மேலே வந்து வேலை போய்கிட்டு இருக்கும்போது, அதாவது வெள்ளம் போகிற மாதிரி தான். கழுத்தளவு வெள்ளம் அப்படின்னாலே கிரிட்டிக்கல், எனக்கு மண்டைக்கு மேலே போகிற மாதிரி ஆகிடுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும், நம்மளால் வந்து மெயில் கூட ப்ராப்பராக செக் பண்ண முடியாமல் போகும். டீல் டைமில் உட்காந்துட்டு நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ வெரிஃபை பண்ணலாம், எந்த ப்ராடக்ட் இப்போ சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது இதெல்லாம் பண்ண முடியாமல் போகுது. அப்போ என்ன ஆகுது, மெயிலில் வந்து ஒருத்தர் சில சப்ஜெக்ட் ஆஃப் த மெயிலை படிக்கும் போதே மனசு வலிக்குங்க. எப்படி போட்டிருப்பாங்கன்னா, அண்ணா இந்த டீல் நான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும், என்கிட்ட இருக்க ஃபோன் போயிடுச்சு, முடிஞ்சிச்சு, நான் இப்போ வாங்கி ஆகணும் அப்படின்வாங்க. ஆனால் என்ன இருக்கும்னா அந்த 2-3 நாளில் அதுக்கு நான் ப்ராப்பராக ரெஸ்பாண்டும் பண்ண முடியாது, அது ரிலேட்டடாக வீடியோவும் பதிவு பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகிடுது, ஒரு 3 நாள் ஆகிடுது, டீலும் முடிய போகுது. இப்போ என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. நான் திடீர்னு போய் பார்க்கும்போது அவர் 3 நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரா தெரியல. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் மோசமாக இருக்குமா? பட் இங்கே ஆப்னு வரும்போது என்ன ஆகுது, இப்போ கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் யூசர்ஸ், இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா iPhone 17 வாங்கலாமான்னு கேட்குறீங்க. ஒரு 10 iPhone 17 யூசர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க,
எனக்கு இப்படி இருக்கு ப்ரோ, எனக்கு இப்படி இருக்கு ப்ரோ, எனக்கு பேட்டரி வந்து எனக்கு ஓகே இருக்குது, நான் இந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 100 வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ இதுதான் இது வந்து என்ன ஆயிடுது, வீடியோன்னு வரும்போது யூடியூப் வீடியோன்னு வரும்போது யூடியூப் வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் வந்து அந்த ஒரு வீடியோ கீழே தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அதை கடந்து நம்ம போய்ட்றோம் ஒரு 4-5 நாளில். பட் இங்கே கம்யூனிட்டி ஆப் அப்படின்னு வரும்போது iPhone 17 அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணால் அந்த ப்ராடக்ட் பற்றி என்னென்ன டிஸ்கஷன்ஸ் இது வரைக்கும் போயிருக்கு, இது வரைக்கும் போயிருக்கிற எல்லா டிஸ்கஷன்ஸையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ண முடியும். கொஞ்சம் பழசாக இருந்தாலும் திரும்ப போய் செக் பண்ண முடியும். லேட்டஸ்ட்டாக யார் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும்ல. ஸோ இதுக்கு தான் ப்ரோ, இதுக்கு தான் மெயினாக நம்ம இந்த இடத்த வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த ரீசெண்டாக வந்து 120K 20-40K இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் நான் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் அந்த டிவைசஸ்லாம் வந்து ரேங்கிங் போட்டிருக்க மாட்டோம். பட் இப்போ நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் போயிட்டுருக்கு, நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க. வேர்சஸ் மாதிரி வரும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 10 ஃபோன் இருக்குது, ABCDE FGH அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏபி காட்டுது ஃபஸ்ட்டு. இந்த ஏ சூஸ் பண்ணுவியா, பி சூஸ் பண்ணுவியா, நீங்கள் ஏன்னு சொல்லிடுறீங்க. ஏ சூஸ் பண்ணுவியா, சிஏ சூஸ் பண்ணுவியா, ஏ சொல்கிறீங்க. ஏ சூஸ் பண்ணுவியா, டிஏ சூஸ் பண்ணுவியா, ஆஹா டி நல்லா இருக்கு நான் டி அப்படின்றீங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நீங்கள் ரேங்கிங் போடுறீங்களா, இதை பேஸ் பண்ணி எந்த டிவைஸ்க்கு இருக்கிறதுலே அதிகமான அந்த ப்ரிஃபரன்ஸ் மக்கள் மத்தியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா டாப் 10 வந்து ஷஃபிள் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. நான் இதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் மட்டுமே டிசைட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. நான் மட்டுமே டிசைட் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், பிக்சல் ஒரு அற்புதமான ஃபோன், அதை சும்மா சொல்கிறேன். எனக்கு பிக்சல் பர்சனலாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக டாப் 3ல நான் பிக்சல் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாருக்குமே வந்து பிக்சல் அந்த அளவுக்கு பார்க்க பிடிக்கல, இல்லாட்டி அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் பிக்சல் இல்லை அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிக்சல் வந்து 4th 5th 6th 7th கீழே போகலாம். ஸோ அதுதான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மொத்த க்ரௌடு நிறையா பேர் எல்லாருமே சேர்ந்து பார்க்கும்போது எந்த டிவைஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஒரு தனிநபரோட தாட்ஸ் மட்டும் அதுவும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆக தான் போகுது. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக அங்கே போட முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அங்கே எப்படினாலும் வெளிப்படுத்தலாம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டிவைஸோட ரிவ்யூ அங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு புதுசாக டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுதா, அதையும் கூட நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் மோட்டிவோட அப்படியே சப்பாக வரும், சப் மோட்டிவ்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்ப்போம். எல்லாமே எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுதுன்னு. ஓகேங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா ஒரே நிமிஷம் வருங்க, அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கும் ஒரு சில ரிவ்யூஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. எந்த விதத்தில் அப்படின்னா டேப்லெட் ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம மக்கள் இங்கே தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட்ஸோடு போடும்போது மாஸ். ஓகே. இப்போ என்னென்னா நத்திங் ஃபோன் 3 ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ராஜேஷ் ப்ரோ போட்டிருக்காப்புல. சம்மரியில் வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ப்ரோஸ் வந்து கேமரா, பேட்ரி, சாஃப்ட்வேர், ஆடியோ குவாலிட்டி தரமாக இருக்குது. ப்ளூடூத் செட்டிங்ஸில் ஸ்பேஷல் ஆடியோ ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ண பிறகு தான் ஆன் பண்ணால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸ். அவர் OnePlus Buds 3 யூஸ் பண்ணுறாரு போல். LHDC வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மாஸ். கேமரா ஷட்டர் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, முக்கியமாக மேக்ரோ எடுக்கும்போது, லோ லைட் ஃபோட்டோ எடுக்கும்போது. டெலிஃபோட்டோவில் லோ லைட் ஷாட்ஸு லைட்டிங் இருந்தால் நல்லா இருக்குது, இல்லைனா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து சம்மரிலேயே மெயினாக வந்து அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டாப்லேயே கொடுத்துட்டார். அடுத்து பில்ட் அண்ட் டிசைன். பில்டு குவாலிட்டி சூப்பர் ப்ரோ. டிசைன் ஸ்டார்டிங்கில் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஸ்பிளே நல்லா இருக்குது, கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் நான் கேம் அதிகமாக ப்ளே பண்ண மாட்டேன், கிரிக்கெட் லீக் கேம் தான் எப்பயாச்சும் ப்ளே பண்ணுவேன். நார்மல் யூசேஜுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேட்ரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து 7.5 to 9 hours வரும். வெப் சீரிஸ் இல்லை படம் ஏதாச்சும் பார்த்தா 10 hours + வரும். பரவாயில்லையே, நம்மளுக்கு வந்து 7.5 to 9 hours வந்து யூடியூப் இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணாலே வருது அப்படின்னும் போது நல்ல பேட்டரி லைஃப் தான் டெலிவரி பண்ணுது. 5500 mAh அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சோன்னா நல்ல ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதுவும் இடையில ஒரு சிலர் சொன்னாங்க இந்த மாதிரி நத்திங் UI 4.1 அப்புறம் கொஞ்சம் கொலராக இருக்குன்னு. பட் இப்போ இவர் கொடுத்துருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தானே இருக்குது. போடு 70mm ஃபோட்டோ நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது இந்த பூனை ஃபோட்டோ. கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸ்கின் டோன் நேச்சுரலாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், என்ன சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுச்சு. மேக்ரோ ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்குது. ஆமாம், மேக்ரோ பட்டையை கலப்பலாம். ஆஹா, கோவிலோட ஃபோட்டோ ப்ளஸ் அந்த ஸ்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குது. நல்லா நேச்சுரலாக செமையாக இருக்குது. பூனை ஃபோட்டோ சூப்பர் நிஜமாவே. ஏன்னா அது வந்து லோ லைட் சுச்சுவேஷன், அதுலேயே அது நல்லாயிருக்கு. ஆஹா, கலராக இருக்கானே ஸ்பைடரு, பார்க்க சூப்பராக இருக்குது ப்ரோ. இதுவும் செம்பருத்தி பூவோட டிப்பு, பூனை ஃபோட்டோ இதுவும் நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஃபோட்டோவா செமையாக இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் நச்சுன்னு இருக்குது ப்ரோ. டீட்டெயிலிங் அல்டி.
ஆஹா, எல்லா ஃபோட்டோவுமே அற்புதமாக இருக்குது ப்ரோ. நைஸ். ஓ, இந்த பட்டர்ஃப்ளை வந்து அந்த குக்கன்லேருந்து வெளில வரும்போது நீங்கள் பார்த்து எடுத்தீங்களா? சூப்பர். இங்கெல்லாம் நிறைய இடத்துல என்ன ஆகிடுதுன்னா, குக்குனை ஏதாவது ஒரு பூச்சி வந்து தின்ட்டு போயிடுது, ஓட்டை போட்டு உறிஞ்சி தள்ளிட்டு போயிடுது. ப்ரோ இது கொஞ்சம் கிரேசி ஷாட் ஆச்சே ப்ரோ, செமையாக இருக்குது. நைஸ். ஆக்சுவலாக நத்திங்கில் வந்து இன்னும் போக 480mm போனால் அந்த கண்ணில் இருக்கிற இண்டிவிஜுவல் லென்ஸ் எல்லாம் கூட காட்டலாம் ப்ரோ, நல்லா எடுக்கும், அதெல்லாம் சூப்பராக எடுக்கும். பொறுமை வேணும், அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. இந்த என்ன சைஸ் இருப்பான்னு தான் நமக்கு தெரியுமே, ரொம்ப குட்டியாக இருப்பான். 3 ஃபோட்டோவும் மாசு. ஆஹா, இது நம்ம இவர் யாரா அது, மேண்டிஸ். சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்த பூனை ஃபோட்டோ வால்பேப்பர் மாதிரி செமையாக இருக்குது. குட்டி பாப்பா க்யூட்டாக இருக்கா. இந்த பறவை அவனா அந்த குளத்துலையும் ஏரியிலையும் சுற்றிட்டு இருப்பானே, வீட்டு பக்கம் வந்து உட்காந்துருக்கான் வாழை மரத்தில். பக்கா 330mm சூப்பரு. 433mm 700mm. இதே தான் பொறுமை இருந்ததுன்னா பட்டையை கிளப்பிடலாம். 1400mm சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் வந்து கிரேசி லெவல். பரவாயில்ல, ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ஆள் ஒருத்தருக்கு மேக்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, வச்சு செஞ்சுருக்காப்புல. செம ப்ரோ. சாஃப்ட்வேர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, சின்ன பக்ஸ் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமாம், இதுதான் வந்து நேற்று வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். சில பக் இருக்குது, பட் என்னோடய டே டு டே யூஸை வந்து பாதிக்கலை, அதுதான் வந்து பாயிண்ட்டு. அப்புறம் லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் 10 month யூஸ் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படியும் 5 years ஓட்டிடலான்னு இருக்கேன். பேட்ரி மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும், அதை மட்டும் மாற்றினா போதும், செட்டில் ஆகிடலாம். கேமரா குவாலிட்டி, டிஸ்பிளே, சாஃப்ட்வேர் சூப்பரு. பேட்ரி எனக்கு ஓகே, நார்மல் யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும். கரண்ட் சுச்சுவேஷன் வச்சு பார்த்தா பக்கா ப்ரோ. தேங்க்யூ ராஜேஷ் ப்ரோ, தேங்க்யூ. நைஸ், நல்ல டீட்டெயில். அப்புறம் சில இந்த அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் தானே அதை வெரிஃபை பண்ணுறேன். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஆப் அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஆப் வந்து இப்போ ஏர்லி ஆக்சஸில் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, நான் வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த ஆப்போட லிங்க்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்களாம் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பீட்டா டெஸ்டிங் எபிலிட்டி மாதிரி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லோரும் அதுக்கப்புறம் ஆப்புக்குள்ளே வர முடியும். பட் எல்லோரும் ஆப்புக்குள்ளே வர முடிஞ்சாலும் அப்பயும் பார்த்தீங்கன்னா இதே அப்ரூவல்லாம் இருக்க தான் போகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ ஏர்லி ஆக்சஸில் உள்ள ஆப் வந்து நீங்கள் அப்ரூவலோடு சேர்ந்து அந்த ரிடீம் கோடோடு வச்சு நீங்கள் உள்ளே லாகின் ஆகி உள்ளே வந்துடுவீங்க. பட் ஆப்பும் சேர்த்து யூஸ் பண்ணுவீங்க, பீட்டா டெஸ்டராக இருப்பீங்க. இது முரளி ப்ரோ என்ன போட்டிருக்காங்கன்னா, முரளி ரமேஷ், சாம்சங் கேலக்ஸி டேப் S9 FE. மை டைம் வித் சாம்சங் கேலக்ஸி டேப் S9 FE Plus. ஓகே, ஓவரால் இட் இஸ் அ குட் டேப்லெட், especially for the money I paid at the time. I am pretty happy with what it delivers. Even though it has an LCD display, it's good, solid and performs well. The S Pen performs well too. It's a solid tablet and the desk support is a standout feature. I can use it for normal productivity tasks like spreadsheet, word processing, browsing and consuming content. It's a solid performer for day-to-day use. Display, the screen looks good and I read on it for hours without discomfort. I never use it outside, so I can't speak about that. But reflection bother me sometimes depending on the light. The only real issue is that the LCD, the blacks are not deep and in dark room at some angle, it's bad. It's subtle in more situation, but it's there. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, எல்சிடி பேனல் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பட்ஜெட்டில் ஃபோன்ஸ் வாங்கும்போது 10,000 12,000 வாங்கும்போதெல்லாம் வியூவிங் ஆங்கிலே மோசமாக இருக்கும். கலர் ஷிஃப்டிங் நல்லாவே ஃபீல் ஆகும் எல்சிடி பேனலில், என்ட்ரி லெவலில் சொல்கிறேன். அந்த மேலே இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் கிளாஸ் வந்து அவங்க எந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்கிறது தான் இங்கே மெயின். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் ஏன் வந்து உங்கள் டேபுக்கு ஒரு மேட் ஸ்க்ரீன் கார்டு ஒட்டக்கூடாது? நீங்கள் மேட் ஸ்க்ரீன் கார்டு ஒட்டினீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட் நம்ம பீட் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான டேப்லலாம் வந்து உங்களுக்கு 600 nits இருந்தாலே பெரிய விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவுட்டோர் விசிபிலிட்டின்னு வரும்போது எல்சிடி கொஞ்சம் சமாளிச்சிருந்தான். அமோலட் மாதிரி கிடையாது. அமோலட்டில் 600 nits இருந்ததுன்னா ஓலட் அமோலட்லாம் வந்து வெயிலில் தாங்காது. பட் இது எல்சிடிங்கிறனால வந்து அவ்வளோ பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயம் நீங்கள் மேட் போட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அவாய்ட் ஆகிறனால நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸு, டே டு டே ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் அண்ட் ரன்னிங் 2x சைட் பை சைடு எல்லாம் எனக்கு ஓகே தான்.
The heaviest thing I do is the drawing and photo and editing, video editing. It handles that. Storage is just about enough. I have used more than half of the 128 GB. There is only few stutters when I wake it up for the first time, but nothing beyond that. ஸோ ஒரு தடவையும் அப்போ லாக் பண்ணிட்டு தலைவரை திரும்ப வேக் பண்ணி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு ஸ்டட்டரு. ரெக்கமெண்டேஷன், this is the best value for mid-range buyers. It will I would definitely recommend it if the display were AMOLED instead of LCD. Overall, it's a good, solid build tablet that provides value for day-to-day use and content consumption. I would not buy this if I were to game on it. Okay, so gamer இருந்தால் இது வேலைக்கு ஆகாதுன்னு போட்டார். What works? The build quality is solid, software is cleaner, DeX is standout feature that makes it genuinely useful for productivity. What does not? The display is the main letdown, purely because of the LCD. The blacks are not deep, and dark room at an angle, it looks bad. Okay, ஸோ இதான் வந்து நம்ம முரளி ரமேஷ் ப்ரோ சொல்லியிருக்கார். அதே சமயம் விவேக் ப்ரோவும் அது வாங்கியிருக்கார். விவேக் ப்ரோ என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். அதே Tab S9 FE ப்ளஸ், இட்ஸ் ஓகே. That's the honest verdict after living with it. The display is excellent and the stylus works well enough, but there are moments when the performance hiccups that keeps it from being great. It's a solid mid-range tablet that does not that does most things well, but it does not wow me. ஒருத்தருக்கு ஓகே டிஸ்பிளே மட்டும் லெட் டவுன், இங்கே ஒருத்தருக்கு சம்மரியில் டிஸ்பிளே சூப்பர், ஸ்டைலஸ் ஃபங்க்ஷனாலிட்டி சூப்பர். ஸோ அதான் பர்சன் டு பர்சன் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த ப்ராடக்ட் மேலே என்ன இருக்குங்கிறத பொறுத்து மாறும்னு இதுக்கு தான் நான் சொல்கிறேன். சூப்பர். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா ஒரே ப்ராடக்ட்டுக்கு 2 டிஃப்ரெண்ட் ரிவ்யூ. நைஸில் சரி பார்ப்போம். டிஸ்பிளே, த ஸ்க்ரீன் இஸ் எக்ஸலண்ட், ஷார்ப்பு, பிரைட் அண்ட் கம்ஃபர்டபுள் டு ரீட் ஃபார் ஹவர்ஸ். I never use it outside, so reflection are not an issue. It barely notice them. The display is subtle in quietly, but it's the main reason I keep coming back to this tablet. Performance, day-to-day speed is okay, and 2 apps side by side works mostly fine. The heaviest thing I am doing is browsing and video, and it handles that without much trouble. Storage is just about enough. I am not running out, but I am not swimming in space either. Recommendation, I would probably buy it again. It's best value for the mid-range buyers who want good screen and solid battery without paying flagship price. At 27K offer price from Samsung brand, it's worth. What works? The display is standout. It's excellent for media consumption and multitasking. Battery life is strong, charging is fast, and performance is generally good for what I do. The camera are fine for the odd photos, software is clean enough, and it feels like good value for price. Build quality is solid and it's light enough to hold for ages. A few things could have been better. அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ், அதாவது இது வந்து பெட்டராக பண்ணி தான் மாசாக இருந்திருக்கணும்னு விவேக் ப்ரோ சொல்கிறாப்புல. ஓகே, ஸோ மொத்தம் நத்திங் ஃபோன் 3 இப்போயும் பார்த்தீங்கன்னா அமேசான் வழியாக கிடைக்குது. அதில் ப்ரீ ஆக்டிவேட்டடாக இல்லையாங்கிறது மட்டும் வெரிஃபை பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா கேன்சலும் பண்ண முடியுது இல்லையா, ரிட்டர்ன் பண்ணிட்டு திரும்ப நம்ம வேறு வாங்கவும் முடியுது. அப்படி தான் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு போய்க்க வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ அப்படியே ஆல் தட்டி விட்டோன்னு வைங்க, போடு. பயங்கரமான ஃபோன் ரிவ்யூஸ்லாம் இருக்குது. நான் திரும்ப அதுக்கெலாம் வரேன். நார்டு பட்ஸ் 3 ப்ரோ. நார்டு பட்ஸ் 3 ப்ரோ நான் இப்போ ஏன் யோசிக்கிறேன்னா இன்னும் கூட ஸ்டாக் இருக்குது. அது 2600 2700 ரூபாய்க்கு வருது. ஸோ நார்டு பட்ஸ் 4 எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃபர் டைமில் 3100 ரூபா, அப்படி இல்லைனா 3300 ரூபா. இந்த 600 ரூபாய் 700 ரூபா வித்தியாசத்துக்கு வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோ வந்து மேக்ஸ் மோர் சென்ஸ். அதான் உண்மை. சரி, நம்மளால் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். சாய் கணேஷ் ப்ரோ தான் ரிவ்யூ போட்டிருக்காரு. கிரேட், ஐ லவ் தம். ஃபார் த ப்ரைஸ் ஐ காட் தம் பேக் தென் தே லான்ச். த பேட்டரி லைஃப் இஸ் குட் அண்ட் த ஓவரால் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சாலிட். Durability has been a pleasant surprise. I have dropped them quite a few times and they have held up without any issue. இதெல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ். Recommendation, I would definitely buy them again. They are the best value for mid-range buyers. If they are still in stock and cheaper in sales, go for it. ஒரே ஒரு தடவை தான் இந்த ப்ராடக்ட் வந்து 2000 ரூபாய்க்கு வந்துச்சு. 1999 ரூபா. வேறு லெவல். அப்போ what works? The things I love most: the fit, sound, noise cancellation, call quality, battery life, and the connection, durability, and value for money. The only thing I would flag is the sound. It's not bad by any means, but it is the one area where I feel there is room for improvement. Okay, so சவுண்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாய் ப்ரோ சொல்லியிருக்காப்புல. ரைட்டு. ஆனால் இப்பயும் நான் என்ன சொல்வேன்னா இதுக்கும், அதாவது நார்டு பட்ஸ் 3 ப்ரோக்கும் நார்டு பட்ஸ் 4க்கும்
ப்ரைஸ் டிஃபரன்ஸ் 200 300 அவ்வளோதான் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம நார்டு பட்ஸ் 4 போகிறது ஓகே. இல்லை ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 600 700 அப்படி இருக்குது அப்படின்னா அப்போ நார்டு பட்ஸ் 3 ப்ரோ இப்பயும் கூட கன்சிடர் பண்ணலாம். டிசைனு மெட்டீரியல் அப்படி பார்க்கும்போது நார்டு பட்ஸ் 3 ப்ரோவோட மெட்டீரியல் அந்த கேசிங்கோட மெட்டீரியல் இன்னும் நல்லாவே இருக்குது. ரைட்டுங்க, ஓகே. ஸோ நிறையா ரிவ்யூஸ் இருக்குது, நான் எல்லாமே 1 by 1 எடுத்து படிக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இன்னும் நிறைய டேட்டாலாம் நம்ம மக்கள்கிட்டேருந்து தொடர்ந்து கிடைக்க தான் போகுது. அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ரைட்டா, ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, பார்க்கலாம். பாய்.